ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்டி சேனல் வாஹித். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லோக் ஆயுக்தா பற்றி தான் பார்க்க போறோம். லோக் ஆயுக்தா என்னன்னா ஊழலுக்கு எதிரான அமைப்பு. இந்த மாநிலத்தில் ஊழலாம் நடக்கும் இல்லையா, அதுக்கான எதிரான அமைப்பு தான் இந்த லோக் ஆயுக்தா. இந்த லோக் ஆயுக்தா சட்டம் எப்போ வந்துச்சுன்னா 2013 தான் வந்திருக்கு. முதலில் லோக் ஆயுக்தா நிறுவியது எந்த மாநிலம்னு சொல்லி ரொம்ப கேட்பாங்க. இது டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி கேட்கிற கேள்வி. இது வந்து மகாராஷ்டிரா தான் வந்து முதலில் லோக் ஆயுக்தா வந்து நிறுவிருக்காங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1971. இந்த சட்டத்தை முதல்ல இயற்றிய மாநிலம் எதுன்னு கேட்பாங்க. இது வந்து ஒடிசா 1970. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் நல்லா பாத்துக்கோங்க, ஏன்னா அடிக்கடி கேட்கிற கேள்வி. தமிழ்நாடு எப்போ வந்து லோக் ஆயுக்தா சட்டம் ஏற்றுனா 2018 தான் தமிழ்நாடு வந்து ஏற்றிருக்கு. மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் இந்த ஆர்டர் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இதுக்கு வந்து அடிக்கடி கேட்குது. மகாராஷ்டிரா எப்பனா 1971, ராஜஸ்தான் வந்து 1973, உத்தரப்பிரதேஷ் வந்து 1975, மத்திய பிரதேஷ் வந்து 1981. இந்த ஆர்டர் வந்து இப்போ ரீசெண்டா கேட்டாலும் கேட்பாங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதோட பதவிகளை பாத்தீங்கன்னா 5 வருஷம் இல்லைன்னா 70 வயது. இதை நியமனம் மற்றும் நீக்கம் செய்தவர் வந்து ஆளுநர். இந்த லோக் ஆயுக்தாவை நியமனமும் நீக்கம் செய்தாரு ஆளுநர்.